அரசு கலைக்கல்லூரி நந்தனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சி வகுப்பு தொடக்க விழாவும் புதிய மாணவர்களை வரவேற்கின்ற வகையிலும் நடைபெறுகிற இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கின்ற வணிகவியல் துறையின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் வே. புகழேந்தி அவர்களே, இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றி வைத்திருக்கின்ற இந்த கல்லூரியின் முதல்வர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் சி. ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் இரா. கருணாநிதி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய ராஜ விஜயசங்கர் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய முனைவர் கோப்பு கிரிவாசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, பெற்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு நந்தனம் கலைக்கல்லூரியில் இன்றைக்கு முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற மாணவ மாணவியர்களை வரவேற்கிற வகையிலும் மாணவ மாணவியர்களுக்கான அறிமுக பயிற்சி என்கின்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு நான் இங்கே வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய முனைவர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் பணித்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 115 சித்த மருத்துவர்கள், யோகா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற இந்திய மருத்துவத்திற்கு சம்பந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு புதிதாக பணியில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணியாணைகளை தந்தும் 57 சுருக்கெழுத்து தட்டச்சர்களுக்கு பணியாணைகளை தருகிற வகையிலேயும் ஆக மொத்தம் ஒரு 172 பேர் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிதாக அரசு பயணியில் பயணிக்கிற வகையிலான ஒரு பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கரங்களின் மூலம் தொடங்கியதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்காக என்னை பொறுத்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காலம் கடந்து வந்தமைக்கு முதலில் நான் உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கம் குறித்தும் இந்த கல்லூரி குறித்தும் நம்முடைய முதல்வர் அவர்களும் உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இருந்த கல்லூரியின் முதல்வர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெருமகனார் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடைபெற்ற ஒரு பட்டமளிப்பு விழாவில் நானும் அன்றைய உயர்கல்வித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு க. பொன்முடி அவர்களும் கலந்து கொண்ட போது எங்களிடத்தில் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த கல்லூரிக்கு ஒரு அரங்கம் வேண்டும், பட்டமளிப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிற சமயங்களிலும் மாணவர்களுக்கு இடையே கலை நிகழ்ச்சிகள், தமிழ் மன்ற தொடக்க நிகழ்வுகள், அதேபோல் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று நடத்துகிற பல்வேறு நிகழ்வுகளுக்கு கலையரங்கங்கள் இல்லாமல் பந்தல் அமைத்து தரையில் அமர்ந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இங்கே ஒரு கலையரங்கம் வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை வைத்தார். நான் உடனடியாக அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலேயே மேடையில் சொன்னேன், இதற்காக செலவு எவ்வளவு ஆகும் என்று அன்றைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடத்தில் கேட்டபோது மிக சாதாரணமாக செய்தால் ஒரு 2 கோடியில் செய்யலாம் என்றார்கள். 2 கோடி ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கி அன்றைக்கே இது கட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க அன்றைக்கு சொல்லப்பட்டது. பிறகு மீண்டும் ஒரு நாள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு இங்கே வந்தபோது நம்முடைய இன்றைய முதல்வர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த முதல்வர் அவர்கள், அரங்கம் மிக சிறப்பாக வரவிருக்கிறது, மகிழ்ச்சி, அந்த அரங்கம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்காக இருந்தால் இன்னமும் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையிலான கோரிக்கையை இன்றைய முதல்வர் பெருமதிப்பிற்குரிய ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வைத்தார். உடனடியாக அதற்கும் நான்
எவ்வளவு செலவாகும் என்று கேட்டு அதற்கான தொகையையும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து ஒதுக்கீடு செய்தேன். பிறகு இன்னொரு நாள் இதே முதல்வர் அவர்கள் அரங்கம் வருகிறது, குளிர்சாதன வசதியும் செய்யப்படுகிறது. இன்னொரு கோரிக்கை, ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி நடத்தும் போது வெளியிலிருந்து நாற்காலிகளை கொண்டு வந்து இங்கே போட்டு தற்காலிகமான அந்த நாற்காலிகளை கொண்டு நிகழ்ச்சி நடத்தினால் எங்களுக்கும் செலவாகும், இந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கும் பெரிய அளவிலான சிரமம் இருக்கும் என்கின்ற வகையில் கருத்துக்களை சொல்லி ஒரு நிரந்தர நாற்காலி அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையில் நாற்காலிகளும் அமைப்பதற்கு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லி இன்னைக்கு 4,80,30,000 ரூபாய் செலவில் இந்த அரங்கம் கட்டியெழுப்பப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் இது திறந்து வைக்கப்பட்டது. உண்மையிலேயே இந்த அரங்கம் இங்கே இந்த அளவுக்கு சிறப்போடு இருப்பதற்கு முழு காரணம், முதல் காரணம் இதற்கு முன்னால் இருந்த முதல்வர் பெருமதற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்கள் முதல் காரணம் என்றாலும் முழு காரணம் இது தன்னிறைவு பெற்ற ஒரு முழுமையான அரங்கமாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு முழுமையான காரணம் பெருமதற்குரிய ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இன்னமும் கூட கொஞ்சம் வேலை இருப்பதாக கருதுகிறேன். இந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, சவுண்டு கேட்குறா கடைசி இருக்கையில் இருக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் குறவுதான். இந்த சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இப்போ டெம்பரரியா வச்சிருக்கிற இந்த சவுண்ட் பாக்ஸ் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, பிடபிள்யூ அபிஷியல்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு நாளில் இந்த குறையையும் என்று கருதுகின்றேன். அதே போல் இன்னைக்கு குளிர்சாதன வசதி எல்லா அந்த முடியல நினைக்கிறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்து வச்சுட்டு போனது கல்லூரி லீவுங்கிறதால லோடு தாக்கல கனெக்ஷன் வாங்கிக்கணும்ல, வாங்கி இதை பண்ணிருக்கணும். நேரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அதாவது குறிப்பாக கல்லூரி கல்வித்துறையை சேர்ந்த அலுவலர்கள் என்ன நினைச்சிருக்கலாம், 2 மாசத்துக்கு முன்னாடி அமைச்சர் தாரத்துக்கு போயிட்டாரு, அவர் ஏதோ அதுக்கப்புறம் சீக்கிரம் எல்லாம் வரமாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம். என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. நான் டெய்லியுமே ஒவ்வொரு வேலையும் கண்காணிப்போம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்டது நீங்க ஃபுல் கண்டா இதை ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்காகவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்தேன். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் என்னை தேடி கேட்ட உடனே இந்த அரங்கம் தன்னிறைவு பெற்று முழுமையா பணிகள் நிறைவுற்றிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவே பரிசோதிப்பதற்காகவே இந்த அரங்குக்கு வந்தேன். இன்னமும் ஒரு சில வேலைகள் குறைகள் இருக்கிறது. அலுவலர்கள் விரைந்து செய்து கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கிறத முழு நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டு திரும்பவும் வந்து பார்ப்பேன், உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிதி ஒட்டுமொத்த நிதியும் தந்திருக்கிறேன். இதற்கு என்ன தேவை இருக்கிறதோ அவ்வளவும் தந்திருக்கிறேன். இன்னும் ஏதாவது தேவை இருக்குன்னு சொன்னீங்கனாலும் தரத்துக்கு தயாரா இருக்கிறேன். அதனால விரைந்து இந்த பணியை குறித்து அடுத்த நிகழ்ச்சி இந்த மாணவர்கள் உட்காரும் போது ஜில்லென்ற அரங்கத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கூட வந்த உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் மாணவியர்களின் ஒரு ஓய்வறையை திறந்து வைக்க வேண்டும், அரசின் சார்பில் ஒரு ஓய்வறை அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலேயே மகிழ்ச்சியை போய் திறந்து வச்சு மாணவியர்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்ன பக்கத்தில் அரங்கத்தில் தான் நிகழ்ச்சி இருக்கு, அங்கே உரையாற்றிக் கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அங்கிருந்து மாணவியர்கள் கேட்டேன்னா ஒரு ஓப்பன் ஹால், அது இருக்கைகள் மட்டும் போடப்பட்டிருக்கிறது. என்ன உங்களுக்கு இதுக்கு மேல ஓய்வறை இருக்கும் போது வெறுமனை வந்து ஓய்வு எடுத்துக் கொள்வதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியா உங்களுக்கான விளையாட்டு எதனா பொழுதுபோக்குக்கு என்ன விளையாட்டு அம்சங்கள் வேணும்னு கேட்டேன். தங்கைகள் 2 பேர் வந்து கேரம் போர்டு வேணும்னு கேட்டாங்க. நான் உடனடியா என்னுடைய சொந்த செலவிலிருந்து 2 கேரம் போர்டும் 2 செஸ்ஸும் ஒரு வாட்டர் கூலரும் நாளைக்கு காலையில
இங்கே பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அந்த ஓய்வறையில் ஏற்பாடு செய்திருக்கிறேன். இன்னமும் கூட அந்த ஓய்வறையோடு ஒட்டி ஒரு சுகாதார அறை, அதாவது ஒரு வாஷ்ரூம் ஒன்று நல்ல இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை சொல்லப்பட்டது. இப்போ நம்முடைய கல்லூரியின் முதல்வர் சொன்னார், ஒரு தனியார் நிறுவனம் சிஎஸ்ஆர்ல 13 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, அதுல இருந்து எடுத்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அலுவலர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நல்ல வேகமா பண்ற கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரரை யாராவது பிடிச்சி, ரொம்ப ஆமை வேகத்துல போற மாதிரியான கான்ட்ராக்டர் பிடிக்காம வேகமா போற கான்ட்ராக்டரை பிடிச்சி, ஏன்னா இந்த அரங்கம் கட்டும் போது அதை அனுபவிச்சோம், ஒரு வேகமா பண்ற ஒரு கான்ட்ராக்டர் பிடிச்சி இமிடியேட்டா அதுக்கு ஒரு அதை ஒட்டி அந்த அரங்கத்தோடு அந்த ஓய்வறையை ஒட்டி ஒரு வாஷ்ரூமும் உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு அளப்பரியது. ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லினே இருப்பாரு. இப்ப இதுக்கு அந்த அரங்கத்துக்கு வெளியில் அமைக்கப்பட்டிருக்கிற சாலை வசதிகள் இந்த அரங்க திறப்புக்காக இன்றைக்கு வேக வேகமாக செய்யப்பட்டது. அப்ப நம்முடைய முதல்வர் வந்து இப்ப இருக்கிற வகுப்பறைகள் போதாது, ரொம்ப பழைய கல்லூரியா இருக்கிறதுனால ஒரு தொன்மை மிகுந்த கட்டடங்கள் இருக்கின்ற அந்த சூழலில் கூடுதல் வகுப்பறைகள் வேண்டும், ஆய்வகங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு கோபி செல்வன் அவர்களிடத்திலும் கல்லூரி கல்வி செயலாளர் அவர்களிடத்திலும் உடனடியாக சொல்லி இந்த கல்லூரிக்கு புதிய வகுப்பறைகள் ஆய்வகங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அவர்களும் உடனடியாக ஏற்று 15 வகுப்பறைகள் 7 ஆய்வகங்கள் கட்டுவதற்குரிய திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெற்றிருக்கிறார்கள். மிக விரைவில் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகளும் 7.5 கோடி ரூபாய் செலவில் இந்த கல்லூரி வளாகத்திற்குள் புதிய வகுப்பறைகள் 15ம் 7 ஆய்வகங்களும் மிக விரைவில் கட்டித்தரப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இதுவரை இந்த கல்லூரியின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு 31,846 விண்ணப்பங்கள் வரப்பட்டிருக்கிறது. அதில் 18,608 மாணவர்கள், 13,238 மாணவிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். 1,400 இடங்களுக்கு 31,848 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார்கள். உண்மையிலேயே அரசு கலைக்கல்லூரியில் இவ்வளவு பேர் சேர்வதற்கு விண்ணப்பித்திருப்பது என்பது உயர்கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கான சிறப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கினார்கள். புதுமை பெண் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் 6 முதல் 12 வரை யாரெல்லாம் அரசு பள்ளிகளில் படித்தார்களோ அவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் போது மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிற ஒரு திட்டம் தான் புதுமை பெண் என்கின்ற திட்டம். அதே திட்டத்தை மாணவர்களுக்கும் விரிவுபடுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுப்பெற்று மாணவர்களுக்கும் அந்த திட்டம் இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான பெயர் தமிழ் புதல்வன். ஆக இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் இந்த 2 திட்டங்களின் வாயிலாகவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை 9 லட்சம் பேர். மாதந்தோறும் 9 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர் ரூபாய் 1000 பெறுகிற ஒரு அற்புதமான திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதல்வனாக இருந்தாலும் உயர்கல்வி வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் ஒன்றிய அளவில், அதாவது இந்தியா முழுமைக்கும் மேல்நிலை கல்வியை முடித்து கல்லூரி கல்விக்கு, அதாவது உயர்கல்விக்கு செல்லுபவருடைய சதவிகிதம் ஒன்றிய அளவில் 29%.
இந்தியா முழுமைக்கும் 29% என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்வி வளர்ச்சி, இந்த திட்டங்களினால் பெற்றிருக்கிற வளர்ச்சியின் மூலம் 53% பேர் இன்றைக்கு உயர்கல்வியில் சேர மாணவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியா முழுமைக்கும் சராசரியாக 29% என்றாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 53% மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி வளர்ச்சி என்பது அபரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த கல்லூரியிலும் மரியாதைக்குரிய முதல்வர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும், திரு மதிப்பிற்குரிய ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்களாக இருந்தாலும், அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்தில் ஏற்கனவே பொன்முடி அவர்களிடத்திலும் தற்போது கோபி செல்வியன் போன்றவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்து இதுவரை 5 புதிய பாடப்பிரிவுகள் இந்த 4 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டிருக்கிறது. BSc Statistics, BA Public Administration, BCom Auditing and Finance ஆகிய 3 பாடத்திட்டங்களுக்கு பெருமதிப்பிற்குரிய பொன்முடி அவர்கள் ஒப்புதல் தந்து அது தொடங்கப்பட்டது. நம்முடைய கோபி செல்வியன் அவர்கள் இந்த ஆண்டு 2 ஷிஃப்டாக இந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 2 ஷிஃப்ட் படிப்புக்கும் BA History, BA Computer Science வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதுவும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு 4 ஆண்டு காலத்தில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் BSc Statistics, BA Public Administration, BCom Auditing and Finance, BA History, BA Computer Science போன்ற 5 புதிய பாடப்பிரிவுகள் வந்திருப்பது என்பது நந்தனம் கலைக்கல்லூரியின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 7.5 கோடி ரூபாய் செலவில் ஒரு 15 வகுப்பறைகளும் 7 ஆய்வுக்கூடங்களும் கட்டுவதற்கு இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டு மிக விரைவில் பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியின் ஆற்றலை, கல்லூரி மாணவர்களின் சாதனைகளை பட்டியல் போட்டால் நீண்ட நேரமாகும். விளையாட்டு போட்டிகளிலும் பல்வேறு வகைகளிலான திறமை